பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. நீங்கள் சொல்லுங்கள் மகிமை. உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். நன்றி பிதாவே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், வல்லமை நிறைந்தவர், நீர் மகிமை நிறைந்தவர், உம்மை போல் ஒருவரும் இல்லை. நன்றி பிதாவே, உங்களுடைய தயவுக்காக. நன்றி பிதாவே, உங்களுடைய கிருபைக்காக. நன்றி பிதாவே, நீர் இந்த ஆவியானவருக்காக. நன்றி 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 பிதாவே. ஆவியானவருக்காக உமக்கு நன்றி பிதாவே. நன்றி பிதாவே. நன்றி 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 கர்த்தாவே. நன்றி நன்றி. எங்களுடைய ஜீவனில் ஆவியானவரின் ஊழியத்திற்காக உமக்கு நன்றி. வேதத்தில் எழுதப்பட்ட உங்களுடைய அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாங்கள் முன்னேறும்படியாக திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. நீங்கள் உட்காரலாம். நன்றாக கொடுக்கவும். வாவ். திரும்பவும் சொல்லவும் மகிமை மகிமை. வாவ் வாவ் வாவ். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களை வரவேற்கிறேன். சில முக்கியமான காரியங்கள் அவைகள் நமக்கு உதவியாக இருக்கும். நாம் அழைக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வாழ. பிரைஸ் த லார்ட். எப்பொழுதும் நீங்கள் ஞாபகத்தில் வையுங்கள், ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அழைத்திருக்கிறோம். பிரைஸ் த லார்ட். சொல்லுங்கள், கிறிஸ்தவர்களாக நான் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, உயர்ந்த ஜீவனை ஜீவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தை உங்களுடைய உணர்வில் வைத்து கொள்ளுங்கள். வெறுமனே அறிவின் புரிதலாக கொள்ளாதீர்கள். அதுவாகட்டும். என்னவென்றால், இது உங்களுடைய 24 மணி நேரம் உணர்வாக இருக்கட்டும். ஏனென்றால் தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் பெரிய காரியங்களை மட்டுமே செய்ய முடியும். ஹalleluya. தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் உயர்ந்த ஜீவனை வாழ முடியும். தேவன் இயேசு கிறிஸ்துவை இதற்காகத்தான் அனுப்பினார். ஏனென்றால் நம்மிடத்தில் தேவனுடைய ஜீவன் இருக்கும்படியாக. அந்த ஜீவன் என்று கிடைத்துவிட்டது என்றால், என்று நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொண்ட அந்த நாள். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் மனதில் கொள்ள வேண்டும், நான் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வேன், நான் பெரிய காரியங்களே செய்வேன், அதன்படியாக தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படிக்கு. இது உங்களுடைய முடிவாக இருக்கட்டும். தேவன் நமக்கு உயர்ந்த ஜீவனுக்கும் உயர்ந்த காரியங்களை செய்யும்படிக்கான தேவைகள் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். மனிதர்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள். அவர்கள் விரும்புகிறார்கள் பெரிய வீட்டில் இருக்கும்படியாக, பெரிய வாகனத்தில் செல்ல வேண்டும், நல்ல உடைகளை அணிய வேண்டும், உயர்ந்த ஜீவனை வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் உயர்ந்த வாழ்க்கைக்கு அவர்களுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கான அர்த்தம் என்னவென்றால், அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, அது அவர்களுடைய எண்ணங்களினால் உருவாக்கப்பட்டது. அதை அவர்கள் நினைக்கிறார்கள், ஓ, எப்பொழுது நான் அந்த கம்பெனியுடைய எம்டி ஆகிவிடுகிறேனோ பெரிய காரியங்களை செய்கிறேன், நான் பிரதமர் ஆகிவிட்டால் பெரிய காரியங்களை செய்கிறேன், மற்றும் நான் பெரிய வாகனத்தில் செல்ல முடியும் என்றால் உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறேன். ஆனால் நமக்கு வேதம் கூறுகிறது என்னவென்றால், உண்மையாகவே உயர்ந்த வாழ்க்கை வாழ்வது மற்றும் உண்மையாகவே பெரிய காரியங்கள் செய்வது அர்த்தம் என்னவென்று. பிரைஸ் த லார்ட். ஹalleluya. சொல்லுங்கள், நான் உயர்ந்த ஜீவனை வாழும்படிக்கு மற்றும் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய தரிசனங்களை பெரிதாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மாவை வெளிப்படுத்துங்கள். தங்களை தாங்களே நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கிருந்து உயரத்தில் எடுத்து செல்லும்படியாக தயார் செய்யுங்கள். இதை நீங்கள் தான் இதற்காக தயார்படுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் மனதில் கொள்ள வேண்டும், நான் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வேன், நான் பெரிய காரியங்களை செய்வேன். பிரைஸ் த லார்ட்.
வாருங்கள் வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பவுல், இப்பொழுது நான் உங்களுக்கு கூறியது, நான் உயர்ந்த வாழ்க்கைக்கு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். நாம் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியங்களை பவுல் முழுமையாக அறிந்திருந்தார். மற்றும் பவுல் அவர் இந்த முடிவுக்கு வந்தார் மற்றும் கூறினார், என்னை பலப்படுத்துகிற தேவனால் எல்லாம் செய்ய முடியும். Praise the Lord. சொல்லுங்கள், என்னால் எல்லாம் செய்ய முடியும். என்னால் எல்லாம் செய்ய முடியும். என்னால் எல்லாம் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிறவரினால் எல்லாம் என்னால் செய்ய முடியும். ஒருவேளை உங்கள் கரம் கூறுகிறது, நான் எழுந்திருக்க மாட்டேன். நீங்கள் இல்லை, என்னால் எல்லாம் செய்ய முடியும். உங்களுடைய புத்தி உங்களுக்கு கூறுகிறது, நீ இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் தனக்கு தானே கூறுகிறீர்கள், என்னால் எல்லாம் செய்ய முடியும். ஒருவேளை நீங்கள் ஒரு தொழில் நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு கோடீஸ்வரர் ஆக முடியாது. நீங்கள் பெரிய பிஸ்னஸ் தொடங்க முடியாது. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் தேவை. தனக்கு தானே கூறுவதற்கு என்னவென்றால், என்னால் எல்லாம் செய்ய முடியும். Praise the Lord. சொல்லுங்கள், என்னால் எல்லாம் செய்ய முடியும். என்னால் எல்லாம் செய்ய முடியும். என்னால் எல்லாம் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற தேவனால். இந்த உலகத்தார் ஒருவர் நினைக்கலாம், என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று. ஆனால் ஒருவேளை அவரால் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மால் முடியும். ஏனென்றால் நம்மிடத்தில் ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார். அவர் தொடர்ந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு கண்டினியூஸ் சப்ளை இருக்கிறது. அங்கு எந்த குறையும் இல்லை. அங்கு தகுதிக்கு எந்த குறைவும் இல்லை. அங்கு புத்திக்கு எந்த குறைவும் இல்லை. அங்கு எந்த ஒரு பொருளுக்கும் எந்த குறைவும் இல்லை. தேவன் விரும்புகிறார், உங்களிடத்தில் இப்படியான உணர்வு இருக்க வேண்டும் என்று. என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். சொல்லுங்கள், என்னால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அநேக பேரிடத்தில் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்ற உணர்வு தான் இருக்கிறது. ஆனால் அப்படியான உணர்வு இல்லை, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று. ஆனால் இங்குதான் நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவத்தின் மாற்றத்தை காண வேண்டும். இது ரொம்ப சாதாரண விஷயம், தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்வது. எந்த ஒரு நபரிடத்திலும் நீங்கள் கேளுங்கள், என்னால் தேவனால் எல்லாம் செய்ய முடியுமா? எல்லோரும் கூறுவார்கள், இது என்ன கேள்வி சகோதரரை நீங்கள் கேட்கிறீர்கள்? தேவனால் எல்லாம் செய்ய முடியும் தானே? ஆனால் கிறிஸ்தவம் இதை பற்றி அல்ல. தேவனால் எல்லாம் செய்ய முடியுமா இல்லையா என்று அல்ல. ஆனால் கிறிஸ்தவம் இதை பற்றி கூறுகிறது, நானும் நீங்களும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்னும் உங்களுக்கு புரியவில்லை, நீங்கள் புரிந்தீர்கள் என்றால் உங்களுடைய சத்தம் மாறி இருக்கும், நீங்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஸ்டைல் மாறி இருக்கும். நான் திரும்பவும் கூறுகிறேன், கிறிஸ்தவம் அதை பற்றி அல்ல. தேவனால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் கிறிஸ்தவம் அதை பற்றி கூறுகிறது, என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். Praise the Lord. திரும்பவும் கூறுகிறேன், கிறிஸ்தவம் இந்த விஷயத்தை பற்றி அல்ல. தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்பது. ஆனால் கிறிஸ்தவம் இதை பற்றி கூறுகிறது, நானும் நீங்களும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். Praise the Lord. மறந்து விடாதீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய சிந்தையில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். இல்லை, மதம் கூறுகிறது தேவனால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் கிறிஸ்துவம் என்ன கூறுகிறது? அதுவல்ல, தேவனால் மட்டுமே எல்லாம் செய்ய முடியும். நானும் நீங்களும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று இப்படியாக சிந்திக்க ஆரம்பித்து விடுங்கள். எதை நீங்கள் நினைக்கிறீர்கள், என்னால் எதை செய்ய முடியாது என்பது போல அந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுங்கள். நான் கூறவில்லை அந்த காரியங்களை செய்ய முடியாத அட்டம் செய்யுங்கள். அந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுங்கள். அப்பொழுது தான் நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் எல்லாம் செய்ய முடியும் என்று. ஒருவேளை இந்த வார்த்தையின் சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இந்த வார்த்தையின் பிரகாசத்தில் செயல்பட வேண்டும். அந்த மாதிரியான காரியங்கள் உங்கள் எண்ணம் கூறுகிறது நீங்கள் செய்ய முடியாது என்று. ஏனென்றால் நீ அப்படி அல்ல, நீ இப்படி அல்ல, நீ அப்படி, நீ இப்படி. நீங்கள் கூறுகிறீர்கள், இல்லை, என்னால் எல்லாம் செய்ய முடியும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சொல்லுங்கள், என்னால் எல்லாம் செய்ய முடியும். இந்த சத்தியத்தோடு நீங்கள் தனக்கு தானே உற்சாகமடைய ஆரம்பித்து விடுங்கள் மற்றும் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்து விடுங்கள். எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்து விடுங்கள். முதலாவது குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். முதலாவது குறிப்பு என்னது? சொல்லுங்கள், என்னால் எல்லாம் செய்ய முடியும். இதை உங்களுடைய புத்தியாக மட்டும் வைத்து விடாதீர்கள், இதை உங்களுடைய உணர்வாக்கிக் கொள்ளுங்கள். நாம் ஞானத்தை எதனால் பெறுகிறோம் என்றால், நாம் அதை நம்முடைய உணர்வில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஞானம் நம்முடைய உணர்வாக வேண்டும். இங்கு கூறப்படுகிறது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. வாவ் 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 வாவ். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. வாவ். என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. Praise the Lord. Hallelujah.
இது அப்படியாக உங்களால் பறக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் விமானத்தில் உட்கார்ந்து விட்டீர்கள், உங்களால் பறக்க முடியும். ஆனால் இப்பொழுது உங்களுடைய தகுதி எதனால் உண்டாயிருக்கிறது? அந்த விமானத்தினால் வந்திருக்கிறது. வேதம் கூறுகிறது, இதுவல்ல நம்முடைய தகுதி நம்மால் உண்டாயிருக்கிறது ஒன்றை யோசிக்கிறதற்கு, ஆனால் நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அதுவல்ல உண்டாக போகிறது. இந்த சமயத்தில் நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள்? என்ன நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? உங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று. இதன் அர்த்தம் உங்களுடைய தகுதி முடிவில்லாத ஒன்று. இதன் அர்த்தம் நீங்கள் எதை பெற்றுக்கொள்கிறீர்களோ அதற்கு எந்த எல்லையுமே இல்லை. ஏனென்றால் உங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளை நீங்கள் அனுதினம் தியானிக்க வேண்டும். சொல்லுங்கள், என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். 24 மணி நேரமும் நீங்கள் இதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பொழுதும் எந்த விஷயத்தினால் உங்களுக்கு பயம் உண்டாகாது. எந்த ஒரு காரியமும் அப்படியாக இருக்காது, என்னால் செய்ய முடியாது என்று. ஏனென்றால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஓ என்னுடைய சரீரம் செய்ய முடியாது, ஆனால் என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹலோ, இத்தனை பேர் இருக்கிறீர்கள். இதுதான் அவர் கூறுகிறார். உங்களுக்கு எந்த விஷயங்களை பற்றி பயம் இருக்கக்கூடாது. அது எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னால் இதை செய்ய முடியும். ஏனென்றால் என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் தங்களுடைய தகுதியினாலே நல்ல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் சிந்தித்து பாருங்கள், மனிதர்கள் தேவனுடைய தகுதியினால் வாழ ஆரம்பித்து விட்டால் அவர்களால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்று. அவர்கள் தங்களுடைய தகுதியினால் அநேக நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார்கள், தங்களுடைய தகுதியினால், தங்களுடைய புத்தியினால். ஆனால் இந்த மனிதர் தேவனுடைய தகுதியினால் வாழ ஆரம்பித்து விட்டால் என்னவெல்லாம் செய்ய முடியும்? இன்றும் நாம் உலகத்தில் இன்னும் நம்மால் எதெல்லாம் காண முடியுமோ அதை இன்னும் கண்டுகொள்ளவில்லை. இன்னும் உலகத்தில் அநேக நல்ல காரியங்கள், ரொம்ப புதிதானது, ரொம்ப உணர்ச்சி ஊட்டக்கூடிய காரியங்கள் இருக்கிறது தேவனுடைய தகுதியினால் செயல்படுகிற அந்த மனிதர் மூலமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த ஒரு பாகங்களும் அதில் இன்று வரை தேவனுடைய ஜனங்கள் செல்லவில்லை, தேவனுடைய தகுதியினால் செயல்படவில்லை. இன்னும் அந்த பாகங்களில் அநேக வெற்றிகள் காண வேண்டியிருக்கிறது, அநேக வெற்றிகளை காண வேண்டியிருக்கிறது. அநேகம். ஏனென்றால் மனிதர்கள் தங்களுடைய தகுதியினால் அதை உண்டாக்கினார்கள். சிந்தித்து பாருங்கள், அவர்கள் தேவனுடைய தகுதியினால் உண்டாக்கியிருந்தார்கள் என்றால் என்ன நடக்கும் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்திக்க ஆரம்பித்து விடுங்கள். அந்த காரியங்களை சிந்திக்க ஆரம்பித்து விடுங்கள். என்னால் எதை செய்ய முடியும் என்று. நீங்கள் எந்த பிரச்சனையிலும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் எந்த பிரச்சனையிலும் இல்லை, நான் எந்த பிரச்சனையிலும் இல்லை. ஸோ உங்களுக்கு கெட்ட நேரம் வரவே முடியாது. சொல்லுங்கள், எனக்கு கெட்ட நேரங்கள் வரவே முடியாது. அநேக பேர் ஜெபிக்க சொல்கிறார்கள், தெரியவில்லை எனக்கு ஏன் கெட்ட நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கூறேன், உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு கெட்ட நேரம் நடக்கிறது என்று? முதலாவது கேள்வி இதுதான். யார் உங்களிடத்தில் கூறினது நீங்கள் கெட்ட நேரத்தில் நடக்கிறீர்கள் என்று? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த முடிவுக்கு எப்படி சென்று விட்டீர்கள் உங்களுக்கு கெட்ட நேரம் நடக்கிறது என்று? ஹல்லேலூயா. இதுவல்ல உங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை, அதனால் தான் நீங்கள் கெட்ட நேரத்தில் நடக்கிறீர்கள் என்று. குழந்தைகள் சென்று பாருங்கள், அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறார் என்று. அவர்களுக்கு எந்த பணமும் இருப்பதில்லை. அவர்களுக்கு கேளுங்கள், என்ன நேரம் நடக்கிறது? அவர்கள் ரொம்ப நல்ல நேரமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வெற்றியை அந்த அளவினால் அளக்கவில்லை. அவர்களால் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடிகிறது என்பதை பற்றி அல்ல, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஸோ அதனால் அப்படி நினைக்காதீர்கள், உங்களிடத்தில் பணம் வரவில்லை, அதனால் நீங்கள் கெட்ட நேரத்தில் செயல்படுகிறீர்கள் என்று. யார் இதை உங்களிடத்தில் கூறியது? சொல்லுங்கள், நான் எப்பொழுதும் நல்ல நேரத்தில் இருக்கிறேன். ஹலோ, சொல்லுங்கள், நான் எப்பொழுதும் நல்ல நேரத்தில் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் நல்ல நேரத்திலே இருக்கிறேன். நான் எப்பொழுதுமே நல்ல நேரத்தில் தான் இருக்கிறேன். இப்பொழுது வரை நீங்கள் எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பீர்களோ, உங்களுடைய புத்தி வேலை செய்வதை நின்றுவிடும், உங்களுடைய சரீரத்தின் உற்சாகம் நின்றுவிடும். அதனால் நான் கிட்ட நேரத்தில் நடக்கிறேன் என்பதை சிந்திப்பதை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அநேக சமயங்கள் கிறிஸ்தவத்திலும் தங்களுக்கு உதவவில்லை. எப்பொழுதும் கூறுவார்கள், விடுவிக்கும் ஞாயிறு, சாத்தானிலிருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு. அவர்களும் அதே மாதிரியான செய்திகளைத்தான் கொடுத்தார்கள், மனிதர்கள் கொடுக்கிற பிரகாரமாக. பட் அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையை அதற்கு அணிவித்து விட்டார்கள், வேதத்தின் ஆடையை அணிந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அது புரிவதில்லை என்ன நடக்கிறது என்று. இன்னும் அவர்கள் மனிதர்களுக்கு அதைத்தான் தெரிவிக்கிறார்கள். மனிதன் தெரிந்திருக்கிறான், அவனுக்கு விடுதலை வேண்டும் என்பது, அவர்களுக்கு கெட்ட நேரத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது.
ஆனால் வேதம் நமக்கு அப்படியாக கூறவில்லை. நாம் கெட்ட நேரத்தில் இருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு கூறுகிறது நாம் தேவனுடைய அன்பின் குமாரனுடைய பிரகாசத்தின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். Praise the Lord. சொல்லுங்கள், நான் தேவனுடைய அன்பின் குமாரனுடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் இருக்கிறேன். எப்படி உங்களுடைய கெட்ட நேரமாக இருக்க முடியும்? எப்படி எப்படி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் கெட்ட நேரத்தில் இருக்க முடியும்? இப்படி சிந்திப்பதை விட்டுவிடுங்கள். அப்படி கூறுவதை நிறுத்திவிடுங்கள். ஏனென்றால் இது சத்தியம் அல்ல. சத்தியம் என்னவென்றால் நீங்கள் ஒன்று ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் அல்லது ராஜ்யத்தில் இல்லை. எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள்? என்ன தேவனுடைய ராஜ்யத்தில் கெட்ட நேரம் இருக்க முடியுமா? உலகத்தாருடைய ராஜாவின் நாட்களில் கெட்ட நேரம் இருக்கலாம், அஞ்சம் உண்டாகலாம், பூகம்பம் வரலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் கெட்ட நேரம் எப்படி இருக்க முடியும்? இப்படி சிந்திப்பதை நிறுத்திவிடுங்கள். இப்பொழுது வரை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் பிரச்சனையில் இருக்கிறேன் என்று. உங்களுடைய சரீரம், உங்களுடைய புத்தி அப்படியாகத்தான் சிந்திக்கும். Praise the Lord. Hallelujah. பாருங்கள், நீங்கள் இப்படியாக போகிறீர்கள். உங்களுடைய சரீரம் சந்தோஷமாக இருக்கிறது. எப்படி போகிறீர்கள்? உங்களுடைய புத்தி ரெடியாக இருக்கிறது முன்னேறி செல்லும்படியாக. திடீரென்று உங்களுக்கு சிங்கம் தெரிந்து விடுகிறது. எனக்கு தெரியாது, அந்த நபர் முன்னாடி செல்வாரா பின்னாடி செல்வாரா? எங்கு செல்வார்? பின்னாடி செல்வார். ஏனென்றால் அவருடைய சரீரம் உணர்கிறது முன்னாடி ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று. இது உங்களுடைய எண்ணங்களின் நேச்சுரல் ரியாக்ஷனாக இருக்கும். பிரச்சனைகளில் நீங்கள் முன்னேற விரும்ப மாட்டீர்கள். பிரச்சனையில் நீங்கள் ஓடத்தான் நினைப்பீர்கள். Praise the Lord. Hallelujah. ஒருவர் எப்பொழுது வரை நினைக்கிறார், ஓ எனக்கு கெட்ட நேரம் நடக்கிறது, எனக்கு கெட்ட நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் பெரிய காரியங்களை பற்றி சிந்திப்பதே இல்லை. அவர் அதுவல்ல அப்படி சிந்திக்கிறார், எனக்கு கெட்ட நேரம் நடக்கிறது என்று. மற்றும் அவர் மற்றவர்களையும் தேடுகிறார், யாருடைய காரணத்தினால் நடக்கிறது, யாருடைய காரணத்தினால் நடக்கிறது. சிறிது நேரம் கழித்து அவருக்கு 4-5 பெயர்கள் கிடைத்துவிடும். ஒருடைய பெயர் கிடைக்கவில்லை என்றால் தங்களுடைய பெயரே சொல்லிக் கொள்வார்கள், என்னால் தானே கெட்ட நேரம் நடக்கிறது. Praise the Lord. முதலாவது என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? அவர்கள் படியாக கெட்ட நேரம். இப்பொழுது கெட்ட நேரம் எதனால்? அதற்கான காரணங்கள் இருக்கும். உங்களுடைய நல்ல நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சொல்லுங்கள், நான் நல்ல நேரத்தில் இருக்கிறேன், ஏனென்றால் என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. சொல்லுங்கள், என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர். சொல்லுங்கள், என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் கூறுகிறேன், நீங்கள் வெற்றியாளனாக இருக்கிறேன் என்றால் நீங்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். நீங்கள் வெற்றியாளனாக இருக்கிறீர்கள். நீங்கள் செழிப்பானவராக இருக்கிறீர்கள். நீங்கள் ரொம்ப பிரகாசிக்கிறீர்கள். Hallelujah. உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் இப்படியான ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் உயர்ந்த ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் பெரிய காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. 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 மகிமை மகிமை மகிமை. நீங்கள் இப்போ வியாதியாக வந்திருந்தால் நீங்கள் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த சாட்சியை எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கள். Praise the Lord. அதுவாக இருக்க வேண்டாம். நீங்கள் வியாதிஸ்தராக இருந்தீர்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டீர்கள். இது சிறிய விஷயமாக இருக்க வேண்டாம். எல்லோருக்கும் சென்று தெரியப்படுத்துங்கள். ஒருவேளை நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள் என்றால் நான் உங்களை அடித்து விட்டால் எனக்கு தெரியும், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று விடுவீர்கள். தெரியவில்லை, எத்தனை பேருக்கு முன்பாக நீங்கள் என்னை திட்டுவீர்கள். நீங்கள் சபைக்கு வந்தீர்கள், நாங்கள் உங்களை சுகப்படுத்தினோம். எத்தனை பேருக்கு முன்பாக நீங்கள் தெரியப்படுத்த இருக்கிறீர்கள். உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். ஹalleluya. வாவ் வாவ் வாவ். இது உங்களுக்கு காணிக்கை, தசமபாகம், பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். நன்றி. நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறீர்கள் என்றால் எங்களுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya.
இந்த காணிக்கைகளுக்காக ஜெபிப்போம். தசம பாகத்திற்காக ஜெபிப்போம். பார்ட்னர்ஷிப்காக, விசேஷமான விதைகளுக்காக. நன்றி பிதாவே, இந்த காணிக்கைகளை, தசம பாகத்தை, முதல் காணிக்கைகளை, இந்த விசேஷமான இந்த விதைகளை கொண்டு வரும்படியான அணுகரை கொடுத்ததுக்காக நாங்கள் எப்படியா கொடுத்திருக்கிறோமோ உண்மையை நாங்கள் மரியாதைப்படுத்தியிருக்கிறோம். இதற்கான இரட்டிப்பான நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த காணிக்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறோம், பெருக்கத்தை சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த உலகம் முழுவதிலும் நம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் முதன்முறையாக வந்தீர்கள் என்றால் உங்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். நீங்கள் எழுந்து நிற்கலாம். முதன்முறையாக வந்தவர்கள், நீங்கள் எங்கே ஒரு சென்டரிலும் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களை வரவேற்கிறோம். இந்த பிரார்த்தனை என்னோடு நீங்கள் சேர்ந்து செய்வோம். ஏனென்றால் நீங்களும் இந்த பெரிய ஜீவனை ஜீவிக்கும்படியாக பிரேஸ் த லார்ட் இந்த ஜபத்தை உங்கள் வாயில் மூலமாக சொல்லவும், வாயில் மூலமாக என் முன்பாக சொல்லவும். நன்றி பிதாவே, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என் ஆவியை காப்பாற்றுவதற்காக சிலுவையில் அவர் மரித்தார். நீர் அவரை 3வது நாள் மரித்தோர்ந்து எழும்பச் செய்தீர். அவர் இன்று எப்பொழுதுமா ஜீவிக்கிறார். நன்றி பிதாவே, நான் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவனாகவும் இரட்சகராகவும் இன்று முதல் நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். இன்று நான் பிழைத்திருக்கிறேன். இன்று முதல் நான் தேவனுடைய குமாரன். நன்றி பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் எங்களுடைய விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்கிரீனில் நான் கூறுகிறேன். நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய பிரார்த்தனையை கேட்டிருக்கிறார். நீங்கள் பிழைத்து இருக்கிறீர்கள். நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். இந்த குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவிட நாமம் எப்பொழுதும் இவர்கள் மேல் இருக்கும். இவர்கள் மீது சாத்தானுக்கு எந்த அதிகாரம் கட்டுப்பாடும் இல்லை. இவர்கள் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். இவர்களை நான் புத்தியோடும் புரிதலோடும் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அன்போடும் ஆவியோடும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லும் திரும்ப மகிமை, மகிமை. நாம் எழுந்து நிற்போம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபையும் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது.